தப்பு பண்ணும்போது தப்பு பண்ணாதே சொல்லிடணும். அப்பயே போச்சோம் நல்ல நண்பன் இல்லைன்னு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஒரு ஸ்திரீய சபையில் நிர்வாணமா நிக்காதுன்னு சொன்னான் போச்சு. இந்த 2 அக்கிரமத்துக்கு அவனை என்ன வேணாலும் பண்ணலாம், அதெல்லாம் விட்டுடும். ஒரு குலஸ்திரீ தானே அவன், பேர்பட்ட குலஸ்திரீ திரௌபதி. அப்ப நல்ல நண்பனும் இல்லை, நல்ல மனுஷனும் இல்லை. தர்மம் கொடுக்கணுமே. நம்ம ஊர் பொலிட்டிஷியன் கூட தான் 2G 3G எல்லாம் கொள்ளையடிச்சு கோவில் கோயிலா கொடுத்துட்டுட்டா உடனே அவளை கொண்டாடிக்க முடியுமா? எவ்வளவு கொள்ளையடிச்சிருக்கா, அத்தனை ஸ்கேம் பண்ணிருக்கா, உடனே அவன் பரவாயில்ல 5000 கோடி கொள்ளையடிச்சா 500 கோடி கோவிலுக்கு கொடுத்தான்னு விட்டுற முடியுமோ? அவ்வளவுதான். கர்ணன் பண்ண தர்மம் தான தர்மம் எல்லாம் ஒன்னுத்துக்கும் பிரயோஜனம் இல்லை. எவ்வளவு வேணா தானம் பண்ணணுமே. ஒரு குலஸ்திரிய நிர்வாணமா சபையில நிக்க வைடா, துரியோதன மடியில உட்கார வைடான்னா அப்ப தன் மனைவினா அப்படி சொல்லியிருப்பானா, தன் சகோதரனா அப்படி சொல்லியிருப்பானா? அப்ப ஒரு ஸ்திரீ அப்படி நினைச்சாலே அதுலயே அப்படி தான தர்மங்கள் எல்லாம் செத்து போயாச்சு. அவனை கொண்டாடுறதுக்கு ஒண்ணுமே கிடையாது. மகாபாவி. குந்தி பெற்ற உருப்படாத ஒண்ணு அது ஒண்ணுதான், அதெல்லாம் சவத்து. வீணா போன ஒருத்தன், அவனாலேயே துரியோதனன் வீணா போனான். அவ்வளவு மோசம், அவ்வளவு பகவான் என்னெல்லாம் பண்ணி ஜெயிக்கிறான். கடைசியில பாருங்க, பஞ்சபாண்டவர் ஜெயிக்கிறது எல்லா அக்கிரமத்தையும் பண்ணது கண்ணன், பேரை கெடுத்துக்கிறது கண்ணன், சுகம் அனுபவிச்சது முழுக்க பஞ்சபாண்டவர். உத்தமன் பேர்பட்டவன்கா ஆண்டாள் உண்மையா சொல்றா, வல்லானை கொன்றானை மாற்றாரை மாற்றடிக்க வல்லானை மாயனை பாடேலோ என்பாய். மாயன் அவனை பத்தி பாடமண்டி வாடின்றா. திருமங்கை ஆழ்வாரை எழுப்பக்கூடிய பாசம். கடைசி ஆழ்வார்னால இளங்கிளியே அப்படி ஒரு வாக்குச்சாது. சரியா ஸ்திரீ லோலன் தெருவில் அழகான ஒரு பொருளை நடந்து வர முடியாது. அவ்வளவுதான், அதுக்கு மேல யோசிக்கவே மாட்டா. குமுதவல்லி நாச்சியார் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காகவே அவள் சொல்லிட்டா, வைஷ்ணவனை தவிர யாரும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னுட்டா. ஒரு ஸ்திரீ நினைச்சா மகா பாவியையும் மேல கொண்டு வர முடியும்ன்றது அவள் தான் உதாரணம். அந்த மாதிரி அவள் சொல்லிட்டா. உடனே எல்லாருக்கிட்டையும் போய் எனக்கு சமாசிரயம் பண்ணி வைங்கன்னு கேட்கிறார். ஒருத்தர் இவரை நம்பி பண்ண மாட்டேங்கிறார். ஆனா அவள் சொல்றா, நான் குமுதவல்லியை கல்யாணம் பண்ணிக்கணும். அவன் என்னடான்னா வைஷ்ணவன் சமாசிரயம் பண்ணிட்டதான் கல்யாணம் பண்ணிப்பேன்றார். அதனால பண்ணி வைங்கன்னு அவரை பார்த்தா, இவருக்கு சமாசனம் பண்ணி வச்சா நமக்கு பாவம் வந்து பண்ண மாட்டேங்கிறார். கடைசியில பார்த்தா யாரும் பண்ண வேண்டாம், போய் என்ன கோவில் சங்கு சக்கரம் தான் அதை வச்சிருக்க வாழ்கிட்டே போறேன். நேர திருநறையூர் பெருமாள் போயிட்டா. போய் பெருமாள் பார்த்தா மனிதர் கோயிலுக்குள்ளேயே போறார். சுவாமி, இந்த மாதிரி குமுதவல்லி நாச்சியார் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு ஆசை. அவளோ சங்கு சக்கரம் புடிச்சுட்டாதான் கல்யாணம் பண்ணிப்பேன்றா. நீரோ கையில சங்கு சக்கரம் சும்மா தான் நின்றுட்டு இருக்கு, ஆனா கொஞ்சம் பண்ணி வைக்க போட்டார்.